தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Many prophets and righteous men longed to see what you see and did not see it, and to hear what you hear and did not hear it. பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதாய், தானே தானாய், எங்கும் நிறைந்து, உன்னற்கு அறிய பரவொளியாய், உலவா அமுதாய், ஒளிவிளக்காய், என்னுள் கலந்தாய், யான் அறியாது இருந்தாய் இறைவா, இனியேனும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ என்று தாய்மானவருடைய பாடல். தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதாய், தானே தானாய், எங்கும் நிறைந்து. இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். நாம் பெறுவதற்கு உரிய ஒரு பொருளாக அறிவு அரிதாய், தானே தானாய், தானாக சுயம்புவாக இருக்கின்றவர் கடவுள். உன்னற்கு அறிய பரவொளியாய், அந்த ஒளியை முழுமையாக காண முடியாது. இறைவனை அந்த ஒளி பெருக்கிலே அணுக முடியாத ஒளியில் இருப்பவர். உலவா அமுதாய், ஒளி விளக்காய், கெடாத அமுதாய். அமுதம் என்பது பால், தெளிந்த தேன், இவைகளுக்கெல்லாம் அமுது என்று சொல்லலாம். இவைகள் கெட்டு போகக்கூடும், ஆனால் இறைவன் கெட்டு போகக்கூடியவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அல்ல. ஒளி விளக்காய், என்னுள் கலந்தாய். இறைவனே, நீயே வந்து என் உள் அகத்திலே என் அன்பிற்காக கட்டுப்பட்டு என் உள் கலந்தாய். யான் அறியாது இருந்தாய், எனக்கு தெரியவில்லை. உம்முடைய அருள் பெருக்கு என் உள்ளத்தில் இருப்பது, நீர் எங்கே வந்து என்னோடு தங்கியிருப்பது என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். இனிமேல் உன்னை பெறுமாறு
முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு அந்த அருள் நிலையை கொடுப்பாய். த ஸ்டேட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்வார்கள். அருள்நிலை. அருள்நிலை என்பது எப்பொழுது? நாம் இறைவனுக்குரிய மக்களாக இருக்கும் பொழுதுதான். பாவத்திலே, பாவ சூழ்நிலைகளிலே, பாவ நினைவுகளிலே இருக்கும் பொழுது இந்த அருள்நிலை இருக்காது. த ஸ்டேட் ஆஃப் கிரேஸ். அதற்காகத்தான் நம்முடைய திருச்சபை இந்த ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் என்பதை வைத்திருக்கிறது. இதன் வழியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகளை கழுவி பாவ கழுவாயாக அதை செய்து நம்மை தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். Listen and listen but never understand. Look and look but never perceive. மத்தேயு 13:14. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இறைவனை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள அந்த ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை கொடுப்பவர் இறைவன். The fear of the Lord is the beginning of wisdom. ஆண்டவர் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆக ஆண்டவர் மீது அச்சம் கொண்டிருந்தால் இந்த உணர்வுகள் நமக்குள் செயல்படும். பார்க்கலாம். The 3D pictures, 3 டைமென்ஷன் உள்ள படங்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருக்கும். ஆனால் நன்றாக உன்னிப்போடு கவனித்தால் அந்த படத்துக்குள்ளேயே போக முடியும். அதே போன்று ஒரு படம் சாதாரண மொசைக் தரை போல இருக்கும், நீல கலர். அந்த படத்தை உற்று நோக்கினால் அதனுள் கல்வாரி மலை தெரியும். அதுவும் எப்படி தெரியும்? படிப்படியாக 3 அடுக்காக இருக்கும். அந்த படத்துக்குள் கல்வாரி மலைக்குள் நுழைவதை போன்ற ஒரு காட்சி. சிலுவை சின்னம், அதற்கு அடுத்து ஒரு படிகள், இப்படியாக ஒரு அந்த டைமென்ஷன் தெரியும். அப்பொழுது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, ஆம் கண்டுகொண்டேன். சாதாரண பார்வையில் அது தெரியல. அதுபோன்று பார்க்கிறோம், புரியவில்லை, கேட்கிறோம், புரியவில்லை. ஆனால் இறைவன் தான் அந்த உணர்வை தருகிறார். So long as you remain inside your own will, you will be deprived of the joy of seeing with your interior eye. For all true happiness comes from genuine abandonment, from being detached from our own will. John Tauler, a Dominican monk. உன் சுய வைராக்கியத்தில் மட்டும் நிலைத்திருந்தால் உன் உள்ள மனமகிழ்வை காண முடியாது. ஏனெனில் உண்மை மகிழ்ச்சி நாம் நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை விடுத்து அவைகளிலிருந்து மீளும் போதுதான் கிடைக்கும். புரியல? இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நல்லா புரியும். இந்த கருத்து புரியும். அதாவது என் சுய வைராக்கியத்தில் நான் விரும்புகிறேன், நான் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம், இவையெல்லாம் இருக்கிறது அல்லவா? இவைகளினால் மன மகிழ்வை பெற முடியாது. உனக்குள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நான் விரும்பியது நடக்கிறது என்னால். ஆனால் முழுமையான மகிழ்ச்சியை இது தராது, அல்லது இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை தராது. வயசான தாத்தா சாக கிடக்கிறார், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இறந்து விடுவார் என்ற ஒரு நிலை. ஆனால் மூச்சு தான் கொர்றன்னு இழுத்துக்கிட்டு இருக்கே தவிர இவர் செத்த பாடு இல்லை. சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன தெரியுமா, ஐயோ இருக்கிறாரேன்னு அது ஒரு இது பட மாட்டாங்க, ஒரு ஆதங்கப்பட மாட்டாங்க. எப்போ மண்டையை போடுவார், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஐயோ வந்தாங்க, இந்த பெருசு மண்டையை போட்ட மாதிரி தெரியல, இன்னும் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன செய்கிறது? ஒரு அனுபவத்தில் சொல்கிறாரு, ஐயா இந்த பெருசு இங்கேயே வாழ்ந்ததுனால இந்த மண்ணை ரொம்ப அதிகமாக நேசித்தவர், 2 பிடி மண்ணை கொண்டாந்து கையில் கொடுங்க, அதை பிடிச்சிக்கிட்டு செத்துருவார் அப்படின்னு சொன்னார். அதே போல் போய் மண்ணை உருண்டையாக பிடிச்சி கொண்டாந்து கையில் குடித்தாங்க, மண்ணை இறுக்கி பிடிச்சாரு, பொட்டுன்னு செத்து போயிட்டார். நம்ம பெருசு செத்த பிறகு நேராக மோட்சத்துக்கு போனார். மோட்சத்துக்கு போனோடனே அங்கே ராயப்பர் நிற்கிறார். ஐயா வாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம மோட்சத்துக்குள் போக போகிறோம்.
அப்போ ராயப்பர் கேட்குறார், எல்லாம் செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் கையில் என்னமோ பிடிச்சிக்கிட்டு வரீங்களே, என்ன அது? அதுவா, நான் நேசித்த மண். அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிட்டு உள்ளே வரக்கூடாது. மோட்சத்துக்கு வரதா இருந்தால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு வர வேண்டும். ஆகவே மண்ணை விடுங்க, உள்ளே வாங்க. நான் விட மாட்டேன், நான் நேசித்த மண் ஒரு 2 கைப்பிடி மண் தானே, அதை வச்சுக்கிட்டே நான் மோட்சத்துக்கு வந்துடுறேனே. இல்லை, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கதை சாத்திட்டு போயிட்டார் ராயப்பர். நாட்கள் கடந்தன, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் மோட்சத்துக்கு வந்துட்டாங்க. பேர பிள்ளைங்க போய் தேடுறாங்க மோட்சத்தில், எங்கே நம்ம தாத்தா, தாத்தா இல்லாத மோட்சமா? சில ராயப்பட்டு கேட்குறாங்க, ராயப்பரே எங்கே எங்கள் தாத்தா, எங்கேயும் தேடி பார்த்தோம் கிடைக்கலையா? உங்கள் தாத்தாவை பார்க்கணுமா, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கதவை திறந்து பாருங்கள், வெளியில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன தாத்தா இங்கே இருக்கிறீங்க? நாங்கள்லாம் உள்ளே இருக்கிறோம், நீங்கள் மட்டும் வெளியில் இருக்கிறீங்க. நான் நேசித்த மண் இதோ நான் கையில் வச்சுருக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு உள்ளே வரேன்னு சொன்னால் ராயப்பர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் இந்த மண்ணோடு இங்கே இருக்கிறேன். அட போங்க தாத்தா, நாங்கள்லாம் வந்தாச்சு, இனிமேல் மண்ணாவது நிலமாவது, அதை விட்டுட்டு வாங்க. சரி, நீங்கள்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை உதறிட்டு மோட்சத்துக்குள் வந்தார். மோட்சத்திலேருந்து வந்து பார்த்தா அங்கிருந்து எல்லாம் தெரியுது. தான் நேசித்த மண், தான் வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. அடாடா, இது அப்போவே தெரிஞ்சிருந்தா இந்த மண்ணை விட்டுட்டு வந்திருப்பேனே. இந்த மண் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, மன நிறைவை கொடுத்தது, உண்மைதான். ஆனால் மோட்சத்தை தந்ததா? மோட்சத்துக்கு பிறகு அங்கு சென்ற பிறகு தான் நேசித்த மண்ணையும் பார்க்க முடியும் என்ற காட்சியை தந்ததா? இல்லையே. இதுதான் நம்முடைய சுய வைராக்கியத்தில் மட்டும் நிலைத்திருந்தால் உன் உள் மன மகிழ்வை காண முடியாது. ஏனெனில் உண்மை மகிழ்ச்சி நாம் நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை விடுத்து அவைகளிலிருந்து மீளும் போதுதான் கிடைக்கும். ஞானமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தார் ஞானமுள்ளார் வேடமின்றெனில் நன்முத்தர் ஞானம் உளதாக வேண்டுவோர் இறைவன்பால் ஞானம் உள்ள வேடம் நன்னி நிற்பாரே. இது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை கொண்ட தமிழ் செய்யுள். ஞானம் வேண்டும். ஞானம் என்பது எது? அதை இறை அச்சம், இறை அச்சத்தை கொண்டிருந்தோம் என்றால் இந்த ஞானத்தை இறைவன் நமக்கு தருவார். I believe in order to understand, and I understand the better to believe. சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள். நான் நம்புகிறேன் புரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளுகிறேன் நம்பிக்கை கொள்ள. ஆகவே இந்த நம்பிக்கையும் புரிந்து கொள்ளுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லுகிறது. சிலவற்றை புரிந்து கொள்ளலாம், சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் நாம் மறையுரைக்கு பிறகு அந்த விசுவாச பிரமாணத்தை பாடுகிறோம். எதை நான் நம்புகிறேன், எதை விசுவசிக்கிறேன், அந்த படமும் வார்த்தையும் பார்க்குறோம். இந்த மூவொரு இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிறப்பை, இறப்பை, உயிர்ப்பை என்று எதெல்லாம் நான் நம்புகிறேனோ விசுவசிக்கிறேனோ அவைகளை நான் உறுதிப்பட மறுபடியும் பிரகடனம் செய்கிறேன் என்பதுதான் ஞாயிறு திருப்பலியிலே அந்த விசுவாச பிரமாணத்தை பாடும்போது செய்கிறோம். Receive therefore God's image that you lost because of your bad deeds. சென்ட் அகஸ்டின். ஆகவே உன்னுடைய தீய செயல்களால் இழந்த கடவுளின் சாயலை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய சாயலை எப்பொழுது பெறுகிறோம்? அந்த அருள் நிலையில் இருக்கும் பொழுது கடவுளின் சாயல் இருக்கிறது. இந்த ஸ்டேட் ஆஃப் கிரேஸ். அதை விடுத்து நீ செல்லும் பொழுது அதை இழக்கிறாய். ஆகவே மறுபடியும் அதை பெறுவதற்கு நீ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடு. ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Holy Spirit, be my teacher and guide. Open my ears to hear God's word and open my eyes to understand God's action in my life. May my heart never grow dull and may my ears never tire of listening to the voice of Christ. தூய ஆவியானவரே, என் ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தருளும். இறைவனின் வார்த்தைகளை கேட்க என் செவிகளை திறந்தருளும். அவர் என் வாழ்வில் ஆற்றும் செயல்களை கண்டுணர என் கண்களை திறந்தருளும். என் மனம் மறுத்து போகாமலும் என் செவிகள் மங்கி போகாமலும் காத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.
ஜெபிப்போம். நன்றி. எழுந்து நிற்போம். ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.